அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீலிஹில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்ம வல் மவ்இதத்தில் ஹஸன வ ஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل அன் சபீலிஹி வ ஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட முறையிலே தொடர்ந்து நம்ம இந்த தர்பியாவுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலே வளமை போல முதலாவது வகுப்பு இந்த தாவா பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகுப்பு. இந்த வகுப்பிலே நம்ம தொடர்ந்து பல வாரங்களாக தாவா செய்வதனுடைய சில முக்கியமான அடிப்படைகள் என்ற அடிப்படையிலே லெவல் 1 அப்படின்னு ஒரு பகுதியை முடிச்சிருக்கிறோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சந்தோஷப்படலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால் லெவல் 1 முடிச்சிட்டோம். இல்லை, எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, அது பாக்கி. நல்ல சந்தோஷமாக எக்ஸாம் எழுத ஆசைப்பட்ட மாதிரி தெரியுது. இல்லை, ரெடியாக வந்துட்டீங்களா என்ன? நீங்கள் இவர் பாய் எல்லாம் பார்த்தா ஃபுல் ரெடியா? மாஷா அல்லாஹ். எத்தனை பேர் படிச்சீங்க சொல்லுங்க, சும்மா ஒரு இதுக்கு. இல்லை, எத்தனை பேர் படிச்சீங்க? சும்மா லைட்டாக லேசாக கை தூங்களேன். எத்தனை பேர் படிக்கலான்னு யோசிச்சிங்க? சரி, பரவாயில்ல, யோசிச்சா நல்ல விஷயம்தான். ஏன்னா அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்ல. சரி, இன்ஷா அல்லாஹ். அப்போ பரீட்சை வைக்கிறத பற்றி நம்ம இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் உஸ்தாத்மார்கள்ட்ட வந்து நம்ம கலந்துக்கிட்டு ஒரு சமயம் சூட்டபிளான டைமில் வைப்போம். ஆனால் நீங்கள் படித்து ரெடி ஆகிருங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் தாலா. ஸோ அந்த வகையில் லெவல் 1 முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து என்னங்க போகிறோம்? லெவல் 1 முடிச்சுட்டு எங்கே போவோம்? லெவல் 2க்கு வரோம் நம்ம, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த லெவல் 2 என்ற அடிப்படையில் நம்ம இந்த பகுதிக்கு என்ன தலைப்பிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், தாவாவின் முக்கியமான யுக்திகள். அப்போ தாவா செய்கின்ற பொழுது தாவா களத்தில் நம்ம எப்படிப்பட்ட சில அடிப்படையான வழிமுறைகளை திருக்குரான் சுன்னா இதன் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளிலிருந்து சில யுக்திகளை நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், நம்ம செய்யக்கூடிய இந்த தாவா பணி நல்ல தாக்கம் உள்ளதாக, பயனுள்ளதாக, அதே போல தேவையற்ற பல்வேறு உரையாடல்கள், விளக்கங்கள் இவைகளிலிருந்து விலகி தேவையுள்ள பயனுள்ள விஷயங்களை பேசக்கூடிய, பயனுள்ள கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரான்ல சொல்லி தருகிறான். இந்த வசனத்தை நம்ம பல மாதிரி கோணத்தில் என்ன செய்யலாம், அந்த வசனத்துக்கு நம்ம விளக்கம் பார்த்து கொண்டே போகலாம். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவாவை செய்கின்ற பொழுது தாவாவுக்கு தேவையான சரியான அடிப்படை அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும். அதாவது பஸ்ஸீரா இருக்க வேண்டும். அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், சில பகுதிகளை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை உறுதியாக விளங்கி கொண்டே போக வேண்டும். அப்ப அந்த பசீரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி என்ன செய்யும்? இன்னும் ஒளிமயமாகவும் அதே போல உறுதியாகவும் ஆகிட்டே வரும் இன்ஷா அல்லாஹ். இப்ப அதே போல தாவாவை செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீங்க 3 விஷயத்தை இதுல சொல்லி காட்டுகின்றான். ஹிக்மத்தோடு செய்ய வேண்டும், அதே போல அழகான உபதேசத்தை கொண்டு செய்ய வேண்டும், அதே மாதிரி அழகான முறையிலே கருத்து பரிமாற்றம் செய்வதை கொண்டு செய்ய வேண்டும். இப்ப திருக்குறான்லேயே உள்ள சில வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சில சமயத்துல தன்னுடைய ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கும் பொழுது நல்ல விவேகமான முறையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே என்ன செய்யறான், கருத்தை எடுத்து வைப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரண சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வானத்தையும் பூமியையும் படைத்தது யார்? இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, குல்மை எருசக்குக்கும் என்ன சமாய் வல்லார் அம்மை எம்லிக்கு சமவல் அபுசார் ஒமையு தப்பிருல் அம்ர் ஃபஸயக்கூலூன் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், ஃபகுல் அஃபலா தத்தகூன். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி நமக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த மக்கள்கிட்ட போய் நபியை நீங்க கேளுங்க. என்ன கேளுங்க? மை எருசுக்குக்கும் என்ன சமாய் வல்லார், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிசுக்கு தரக்கூடியவன் யார்? அம்மை எம்லிக்கு சம்மாவுல் அபுசார், செவிப்புலனுக்கும் பார்வை புலனுக்கும் அதிபதி யார்? ஒமை யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையீதி ஒ யுஹ்ரிஜுல் மையீத மினல் ஹை, உயிரானதிலிருந்து
அதாவது இறந்ததிலிருந்து உயிரானதை வெளிப்படுத்துவன் யார், உயிரானதிலிருந்து இறந்ததை வெளிப்படுத்துவன் யார். அப்ப யார் உயிரை கொடுக்கிறா, யார் மௌத்தாக்குறா. அதே போல உமையு தப்பிருல் அம்ர், எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவன் யார் என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அப்ப கேட்ட அந்த மக்கள் யதார்த்தமா என்ன பதில் சொல்றாங்க, ஃபஸயகூலூன் அல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் இதையெல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான் அப்படின்னு. அப்ப இந்த நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் அடுத்து கேட்க சொல்றான், ஃபகுல் அஃபலா தத்தகுன், அப்ப நீங்க அந்த இறைவனை அஞ்ச வேண்டாமா. அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபதாலிக்குமுல்லாஹு ரப்புக்குமுல் ஹக், இதுதான் உங்களுடைய உண்மையான ரப்பாகும். ஃபமாதா பாதல் ஹக் இல்ல தலால், எப்படி அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த வசனத்துல. அப்ப இதுதான் ஹக்குன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு விஷயம் ஹக்குன்னு உறுதியாயிருச்சுன்னு சொன்னா இந்த ஹக்கை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய விஷயம்லாம் என்னவாதான் இருக்கணும், பாத்திலா தான் இருக்கணும். அப்ப இது ஹக்கு அது பாத்திலு, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒண்ணு இருக்குன்னு கிடையாது. ஹக்கு இல்லாட்டி அது என்னதான் பாத்திலா தான் இருக்கணும் அப்படின்ற கருத்தை அல்லாஹ் இந்த இடத்த பதிவு செய்து பார்க்கணும். அப்ப என்னது, ஒரு டிஸ்கஷன் வைக்கிறான் அல்லாஹ், அவங்களோட ஒரு கருத்தை பதிவு செய்யறான், அந்த கருத்தை அவர்கள் உடன்படுகிறார்கள். அதிலிருந்து அடுத்து நீங்க இந்த ஸ்டெப்புக்கு போக வேண்டாமா இப்படின்ற கருத்து பதிவு செய்யறதை பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருக்குரான்ல இன்னொரு வசனத்தை வந்து சொல்லி காட்டுகின்றான், கத் ஜாஅக்கும் ரசூலு பில் ஹக்கி மின் ரப்பிக்கும் ஃபஆமினு கைரல் லக்கும். அதாவது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கு என்ன செய்யறான், இறைவன் புறத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான், உண்மையை கொண்டு அனுப்பி இருக்கிறான். இப்ப அந்த தூதரை நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லது, கரெக்டா. அப்படி நீங்க நம்பவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வானம் பூமி அனைத்து உரித்தானது. அப்ப அல்லாஹ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்புனா உனக்கு நல்லது, நம்பலன்னு சொன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அல்லாஹ்வுக்கு இதுல எதுவும் கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் வானம் பூமி எல்லா ஆட்சி அதிகாரம் அவனுக்கு உரியது. அல்லாஹ் இதையெல்லாம் தாண்டி என்னது, இந்த எந்த தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்ற கருத்து பதிவு செய்யப்படுது. இப்ப இதுல என்ன தொனி வருதுன்னு சொன்னா ஒரு உபதேசம் செய்யப்படுது. உங்களுக்காக இறைவன் தூதரை அனுப்பி இருக்கிறான், அந்த தூதர் உங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறார், இதை நம்புங்கப்பா, நம்புனா உங்களுக்கு நல்லது, நல்லதுக்காக நம்ம சொல்றோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓ நன்மைக்கு சொல்லப்படுது என்ற கருத்து இருப்பதை பார்க்கிறோம். அதே போல வேற வேற வசனங்கள்ல வேற வேற தொனி, உதாரணமா குலில் ஹக்கு மின் ரப்பிக்கும் ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், நிச்சயமாக ஹக் என்பது அல்லாஹ்ட்ட தான் வருது, வேணும்னா நம்பு, வேண்டாட்டி போ. இப்ப இது தொனி எப்படி இருக்கு, முதல்ல உள்ள தொனி எப்படி இருக்கு, நீங்க நம்புங்க நல்லது, அது ஒரு தொனி. இந்த இடத்துல தொனி எப்படி இருக்கு, உண்மை என்பது இறைவனிலிருந்து வருது, குலில் ஹக்கு மின் ரப்பிக்கும் ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், வேணா நம்பு, வேண்டாட்டி நம்பாத. அப்படி யார் நம்பலையோ அவர்களுக்கு நரகத்தை தயாரித்திருக்கிறோம். அப்ப நம்பாட்டி என்ன வரும், அதுக்குள்ள கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவு இருக்கு. அப்ப இந்த தொனி எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, இது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு, ஒரு மைல்டான எச்சரிக்கை, வேண்டாம் நம்புப்பா, வேண்டாட்டி போ. நம்பலன்னு சொன்னா அதனுடைய விளைவை நீ சந்திப்ப, நம்புனா அதனுடைய விளைவை நீ பார்ப்ப. அப்ப அப்ப உபதேசம் செய்யக்கூடிய தொனி இருக்குது, எச்சரிக்கக்கூடிய, இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம திருக்குறான்ல பாக்குறோம். இப்ப திருக்குறானை படிக்கின்ற பொழுது இந்த கோணத்தை நம்ம யோசிச்சுட்டே வந்தோம்னு சொன்னா அந்த ஒரு தொனி, அந்த டிஃபரன்ஸ், அது எந்த பின்னணியில சொல்லப்படுது, இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும், நம்ம நினைத்ததை விட அதிகப்படியான பல கருத்துக்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம தாவா செய்கின்ற பொழுது மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ப முதல்ல வசனத்துல பார்த்தோம், அவங்கள்ட்ட நீங்க ஹிக்மத்தோடு தாவா செய்ய வேண்டும், அதே போல அழகிய உபதேசத்தை கொண்டு தாவா செய்ய வேண்டும், அழகான முறையிலே கருத்து பரிமாற்றம் செய்கின்ற பொழுது அழகிய முறையிலே கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விவாதம் திருக்குறான்ல வருவதை பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோடு செய்யக்கூடிய விவாதம், அதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய கிளாஸ்ல முடிந்த நம்ம பார்ப்போம். அதை ஒரு நீண்ட ஒரு உரையாடல் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனும் செய்யக்கூடிய உரையாடல்களை பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்துல ரொம்ப டீடைல்டா நீளமான ஒரு உரையாடலை சொல்லி காட்டுகிறான். அப்ப எப்படி இந்த உரையாடல் நடக்குது, எப்படி இந்த கருத்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது, எப்படி வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த திருக்குறானுடைய வசனங்களில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். அதே போல இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரா ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே, இபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இபாதுகள், அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் பூமியிலே பணிவோடு நடப்பார்கள். இது ஒரு பகுதி. இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, யாராவது முட்டாள்கள்
முட்டாள்தனமான முறையிலே அவங்கள்ட்ட கருத்து பரிமாற்றம் செய்ய வந்து ஆர்குமெண்ட் செஞ்சு என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட விளக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்ப ஏன் விளக்க ட்ரை பண்ண மாட்டாங்க? அதுல பயன் இல்லைன்னு இல்லை, பயன் இல்லை ஒண்ணு, ரொம்ப பேசி பேசி நம்மளும் என்ன ஆயிடுவோம், நம்மளும் அந்த ட்ராப்ல போயிடுவோம். அப்ப நம்ம அந்த லெவலுக்கு போயிடக்கூடாதுன்னு நம்மளையும் காப்பாத்தி பயன் இல்லைங்கிற விஷயத்துல, அந்த பயனற்ற விஷயத்துல இருந்து பாதுகாக்கணும்னு சொன்னா எங்க பேசக்கூடாது, எங்க வந்து அப்படி நைஸா விலகிடணும் என்பதும் ஒரு தாய்க்கு தெரிய வேண்டும். இப்ப அதான் திருக்குறள் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டிங்கன்னா, இதா மர்ரு பில்லஹி மர்ரு கிராமா, வீணான விஷயத்துல போனா ஜென்டிலா என்ன செய்வாங்க, அதுல இருந்து விலகி கொள்வார்கள். அப்ப ஜென்டிலா நம்ம பேசும்போதும் நல்ல ஜென்டிலா அழகா உரையாடல் செய்ய வேண்டும். அது அழகா இருக்கணும், அழுத்தமா இருக்கணும், தாக்கமுடைய முறையில் இருக்கணும், ஹிக்மத்தோடு இருக்க வேண்டும். விலகுனா எப்ப விலகணும்னு தெரியணும், விலகுறது ஜென்டிலா விலகணும். இப்படி எல்லாமே நம்ம ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்தால் நம்ம செய்யக்கூடிய அந்த தாவா பணி எப்படி இருக்கும், நல்ல தாக்கம் உள்ளதாக, பயனுள்ளதாக, நம்மளுடைய நேரங்கள் பிரயோஜனமான முறையிலே இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப நிச்சயமா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கு அவர்களுடைய புரிதல் இருக்கும். ஆனா நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த நம்முடைய இத நபிமார்களுடைய வரலாறுகளிலிருந்து, இப்ப அதே மாதிரி சலஃபுகளுடைய வரலாறுகளிலிருந்து, அறிஞர்களுடைய வழிகாட்டுதலிலிருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம இயன்ற அளவுக்கு நம்மளுடைய தரத்தையும் மேம்படுத்தி நல்ல பயனுள்ள முறையிலே தாவா பணியை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சியை செய்வதற்கு தேவையான சில அடிப்படைகள் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யறோம், இந்த லெவல் 2 இந்த பகுதியை நம்ம கட்டமைச்சிருக்கிறோம். அப்ப இந்த பகுதி ஏன் தேவை அப்படின்னு சொன்னா, இந்த படத்துல என்ன புரியுது உங்களுக்கு, என்ன புரியுது, விளைச்சலுக்கு முன்னாடி நிலத்தை உழுவ வேண்டும். ஏன் இந்த படத்தை போட்டிருக்கிறோம் சொல்ல முடியுமா? இதை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம்? சரி, விளையதுக்கு தகுதியான நிலவன் பார்க்கணும். அப்புறம் என்ன செய்யணும், மண்ணை தயார்படுத்தணும். அப்ப எதுக்கு முன்னாடி தயார்படுத்தணும், விதைக்கு முன்னாடி தயார்படுத்தணும். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய விதைகள் என்பது என்னது, இந்த தாவா ரீதியான பல்வேறு கருத்துக்களை நம்ம வச்சிருக்கோம், சூப்பரா கரெக்டா. அது வந்து விதைகள்னு சொன்னா அதை எங்க தூவணும், அது எங்க விதைக்கும்னு தெரியுதோ அந்த இடத்துல தூவணும். அப்படி சூட்டபிளான இடத்துல சூட்டபிளான முறையில் அந்த மண் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அதை உழுவணும். உழுது பண்படுத்தி செட்டான பிறகுதான் தூவ ட்ரை பண்ணும், கரெக்ட் தானே. அப்ப ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் 4 விஷயத்த போட உடனே கல்லோ மண்ணோ தரையோ கட்டாந்தரையோ பார்க்க கூடாது. நமக்கு கடமை தூக்கிட்டு போட்டு வந்துரும், அப்படி பண்ணுவது கிடையாது. நம்ம கடமை தான், சொல்லத்தான் செய்யணும். ஆனால் சொல்வதற்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய இடம் அதை உள்வாங்கக்கூடிய முறையில இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். உள்வாங்கிற மாதிரி இல்லைன்னா என்ன செய்யணும், முதல்ல அதை உள்வாங்கிற மாதிரி கொஞ்சம் செட்டிங் பண்ணணும். இதை பேசுவோம், அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் செட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உழுது அப்புறம் பயிரை தூவ முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதி எப்படி விளங்குறது அப்படிங்கிறது தான் இன்றைய இந்த லெவல் 2 ஒரு சாராம்சத்தை சுட்டி காட்டுவதா இந்த பிக்சர். இது சொல்லக்கூடிய செய்தி தான் நம்ம லெவல் 2 ஒரு முக்கியமான செய்தி. இதில் என்னெல்லாம் பார்க்கிறோம், இது வந்து உழுவதற்கு முன்னாடி அதை பண்படுத்த வேண்டும், பண்படுத்திய பிறகு நம்ம பயிர் அதுல வந்து என்ன செய்யணும், விதைக்க வேண்டும். அப்படி விதைச்சா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், நல்ல பலனை தரும். அப்ப சரியான சீக்வன்ஸ் இருக்கணும், கரெக்டான இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இந்த லெவல் 2 முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, தாவா என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து பரிமாற்றம் உரையாடல் என்பது கரெக்டான இடத்துல அந்த உரையாடல் ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டான ஸ்டைல்ல ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டான வரிசையில அது நடத்தி செல்லப்பட வேண்டும். அப்ப கரெக்டான சீக்வன்ஸ், கரெக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட், கரெக்டான ஸ்டைல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த அமைப்பு நம்ம சரியான முறையில் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த தாவா நம்ம சொல்லக்கூடிய அதே செய்தியை நம்ம வேற மாதிரி ஒரு கோணத்துல சொல்லியிருந்தோம்னு சொன்னா அது பலகீனமானதாக இருந்திருக்கும். அதவே ஒரு கரெக்டான கோணத்துல சொன்னோம்னு சொன்னா, கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான சீக்வன்ஸ்ல சொன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். அப்ப அதே செய்திக்கு இவ்வளவு வெயிட் இருக்கா, இருக்கு. ஏன்னு சொன்னா முன்னாடி செய்யறது பின்னாடி செய்யறதுக்கு என்ன இருக்கு, அந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். முன்னாடி ஒரு தடவை நான் இங்க சொல்லியிருக்கேன்னு தெரியல, இந்த அரபு மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்துல வந்து கேக் இருக்குல்ல, கேக் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேக்கை பேக்கிங் பண்ணுவோம், கரெக்ட் தானே. அப்ப கேக்கை பேக்கிங் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், அதை கரெக்டான ஆர்டர்ல பண்ணணும். இதை இதுல கலக்கணும், இதை கலக்கி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வைக்கணும்,
இதை ஃபர்ஸ்ட் இதை செஞ்ச பிறகு அதை இப்படிதான் செய்யணும். கரெக்ட் தானே? அப்ப கரெக்டான ஆர்டர்ல செஞ்சாதான் ஒரே இன்கிரீடியன்ட் ஒரே உள்ளடக்கம் உள்ள பொருளை வைக்கிறோம். அதை ஒரு தரமான கரெக்டா விளக்கம் தெரிஞ்சவங்க செஞ்சா கேக் எப்படி இருக்கும்? சாப்பிடுற மாதிரி இருக்கும், சாஃப்டா இருக்கும், சாப்பிடுற மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே? அதே பொருளை சொல்ல போனா அதை விட தரமான பொருளை கூட வச்சு கரெக்டா தெரியாதவங்க செஞ்சா எப்படி இருக்கும் கேக்கு? இனிமே வாழ்க்கையில கேட்க திங்க கூடாதுன்னு முடிவு பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப ஒரே பொருள் தான், ஆனா ஏன் இங்க அப்படி சுவையாவும் ரசிக்கிற மாதிரி இருக்குது? இங்க அதே பொருள் தான், ஏன் சுவை இல்லாம ரசிக்க முடியாம கேக்கே வாழ்க்கையில வெறுக்கிற மாதிரி ஆகுது? அப்ப அந்த முறை, அப்ப அதுல என்ன இருக்கு முக்கியம்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன சீக்வன்ஸ், எதை எப்ப சொல்லணும், இதெல்லாம் மிக முக்கியம். அப்படி இருந்தா தான் அந்த தரத்தையும் அந்த சுவையையும் தர முடியும். அப்ப அந்த மக்கள் கேட்கக்கூடிய மக்களுக்கும் அந்த அட்ராக்ஷனும் ஈர்ப்பும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழலும் ஏற்படும். அது சரியா வரலன்னு சொன்னா அந்த பொருள் அதே விஷயத்த நானும் சொல்றேன், அதே விஷயத்த தான் நீங்க சொல்றீங்க. ஆனா எப்படி இருக்குது? அது வெறுப்படைகிற மாதிரி, மறுக்கிற மாதிரி, ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி நம்மளே செஞ்சிடும். இப்ப ஆகவேதான் இந்த அடிப்படைகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதும் மிக முக்கியம். எதெல்லாம் தாவாவுக்கு நம்ம தெரிகிறோமோ, இதெல்லாம் நமது பொது வாழ்க்கையில, வியாபாரத்துல, பிசினஸ்ல, தொழில்துறையில எல்லா இடத்துலயும் என்ன செய்யும்? இது யூஸ் ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுல என்ன செய்யும்? இந்த ஸ்டைல், இந்த வழிமுறை எல்லாம் அங்கேயும் நமக்கு என்ன செய்யும்? ஒரு ஆற்றலை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்ம தாவாவுடைய கோணத்துக்காக இந்த வழிமுறைகளை அந்த முக்கியத்தோடு பார்க்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்ப இதுல நம்ம சொன்ன மாதிரி மிக முக்கியமான பகுதி, இப்ப இந்த லெவல் 2 என்று சொல்லக்கூடிய பகுதியில என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை மட்டும் இந்த இடத்துல செஞ்சிடறேன்னா, அதுக்கு பிறகு இதனுடைய அடிப்படையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக நம்ம கடந்து செல்லலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவா தெரியுதுன்னு தெரியல. நான் இந்த இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? சரி, எழுத்து கொஞ்சம் தெரியல, இருந்தாலும் நான் உங்கள்ட்ட சொல்றேன். முதல்ல இருக்கிறது ஸ்டார்ட் வித் காமன் அக்ரிமெண்ட், பொதுவான உடன்பாடோடு தொடங்க வேண்டும். அப்போ ஒரு விஷயத்தை உரையாடுகின்ற பொழுது ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும்? ரெண்டு பேரும் உடன்படக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டு பேருமே உடன்படாம எங்கேயோ ஒரு நடுவோட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசிக்கிட்டே போனோம்னு சொன்னா அது என்ன செய்யும்? அப்படியே உடஞ்சி விழுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கடத்துல உடஞ்சி திரும்ப ஜீரோக்கு போயிடும். அப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி அந்த உரையாடலை தொடர்வது என்று தெரியாத மாதிரி நம்ம பல இடத்துல தடுமாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க யாராவது இப்படிப்பட்ட உரையாடல்கள் செய்து தொடர்ந்து தடுமாறிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன யோசிக்கணும்? நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அந்த உரையாடலை? ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு உடன்பட்ட ஒரு பகுதியிலிருந்து தொடங்குனீங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா பல சந்தர்ப்பத்துல ஸ்டார்டிங் எப்படி பண்ணிருக்க மாட்டாங்க? ஒரு பொதுவான உடன்பாடோடு ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப என்னுடைய வகுப்புல நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, நான் நடுவில் போனா நிறுத்திட்டு ஆமா சொல்லுங்க அப்படி சொல்லி அந்த ஸ்டெப் பாத்துறீங்களா? அதை நம்ம ஏன் நிறுத்தி நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஒத்துக்கிட்டாதான் நம்ம அடுத்து சொல்லக்கூடியது ஏற்புடையதாக இருக்கும், பொருத்தமாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அங்கேயே என்ன செஞ்சிடணும்? அதனுடைய சந்தேகங்களோ அல்லது புரியாத பகுதியோ தெளிவுபடுத்திடும். அதை தெளிவுபடுத்தாம என்ன செய்ய முடியாது? அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தால் தக்க விளைவு, எதிர்பார்த்த அந்த பயன் கிடைக்காது அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்ப இது முதல் பாயிண்ட். அதே போல ஒரு உரையாடலை செய்கின்ற பொழுது இந்த இடது பக்கத்துல 1 எழுதியிருக்கிறது என்னது? அந்த உரையாடலை கவனத்தோடு நம்ம எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அதிலிருந்து கவனத்தை சிதறடிக்காம அந்த உரையாடலை தொடர வேண்டும். அப்போ போக்கஸ்டா என்ன செய்யணும்? அந்த உரையாடல் செய்யப்பட வேண்டும். இதுக்கு நம்ம திருக்குறான்ல இருந்து நல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனும் அவங்க செய்யக்கூடிய ஒரு உரையாடல், ரொம்ப அருமையான ஒரு உரையாடல். அந்த உரையாடல் இருந்து படிப்பினை என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல மது யாரை அழைக்கிறோமோ அவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு அவங்கள்ட்டையே கேட்டு அவங்களுடைய பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சரியான கேள்விகளை கேட்பதன் மூலமாக அவங்க பின்னணி, அவங்க கொள்கை இதையெல்லாம் புரிந்து தக்க முறையில் என்ன செய்யலாம்? அவர்களோடு அணுகலாம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி அதனுடைய சில விளக்கங்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இறைவனுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நேர்வழி என்பது பிரைவேட்டா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, குறிப்பாக இந்த அதாவது கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில இறைவனுக்கு வழிகாட்டுதல் வருது. அப்ப வழிகாட்டுதல் என்பது ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையில வருமா, இல்லை பொதுவாக வழிகாட்டுதல் வர வேண்டுமா? அப்ப இதனுடைய சூட்சுமங்கள் என்ன, ஏன் இந்த அடிப்படை மிக முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசுவோம். அப்ப இதுல பேசக்கூடிய இந்த யுக்திகள் ஒன்னொன்னும் பின்னாடி இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? நாத்திகர்களோடு உரையாடல் எப்படி செய்ய வேண்டும்,
அதே மாதிரி அஹ்லுல் கிதாப் இவர்களோட உரையாடல் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது அதனுடைய பல விஷயத்தினுடைய சில ஃபவுண்டேஷன் என்ன செய்யப்படுது, இந்த தாவா யுக்திகள் பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், அதனுடைய அடிப்படைகளை நம்ம பேசிடுவோம். அப்ப அங்க போகும் பொழுது நமக்கு அந்த விஷயங்களை பேசுவதற்கு இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும். அப்ப ஒரு நம்ம தாவாவை தரமா செய்யக்கூடிய வழிமுறைகள், பிறகு அடுத்து வரக்கூடிய அதாவது நாத்திகர்களோடு உரையாடல், கிறிஸ்தவர்களோடு உரையாடல் என்று வருகின்ற பொழுது அந்த உரையாடலை செய்வதற்கு சில அடிப்படைகளை நம்ம என்ன செய்யறோம், இப்ப ஸ்திரப்படுத்திக்கிறோம், அதை உருவாக்கி அதை வலுப்படுத்தி கொண்டு நம்ம என்ன செய்யறோம், அங்கே கடந்து செல்ல முயற்சி செய்கிறோம். அதே மாதிரி அந்த ஆதாரங்களை பேசுகின்ற பொழுது சில சமயம் ஆதாரம் பேசப்படும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அதாவது பொருத்தமற்ற முறையில் ஆதாரத்தை கேட்பார்கள். இப்படி ஒரு ஆதாரம் கேட்பது பொருத்தமற்ற முறையில் இருக்கும். அப்ப பொருத்தமற்ற முறையிலே ஆதாரங்களை கேட்டால், குறிப்பாக நாத்திகர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஆதாரத்தை கொடுத்தா நம்புவீங்க அப்படின்னு கேட்டா பொருத்தமற்ற முறையில் ஆதாரத்தை கேட்பாங்க. அப்படி கேட்டால் அதை எப்படி நம்ம விளங்கிக் கொள்வது, திருக்குரான் எப்படி அதுக்கு நமக்கு வழிகாட்டுகிறது, நம்ம எப்படி அணுக வேண்டும், எப்படி அந்த உரையாடலை நம்ம சரியான திசையிலே வழிநடத்த முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். அதே மாதிரி இந்த ஆதாரங்களை தவறான முறையிலே அவர்கள் பயன்படுத்தவோ அந்த அடிப்படையிலே அதை நடைமுறைப்படுத்தவோ செய்தா அதனுடைய பல்வேறு பரிணாமங்கள் என்ன, அதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளணும், திருக்குரான் அதே மாதிரி அந்த மற்ற நபிகளுடைய வரலாறுகளிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் இப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசுவோம். அதே மாதிரி இது எனக்கே கிளியரா தெரியல. கரெக்ட். சில சமயம் சில விஷயங்களை வச்சு உங்கள்ட்ட ஆதாரம் சில விஷயங்களை பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுவதற்கு பின்னணியில வேற ஒரு காரணம் இருக்கும். முன்னாடி பேசுறது வேற ஒரு விஷயம் பேசுவாங்க. அப்ப இந்த விஷயத்தை எப்படி விளங்கிக் கொள்வது, எந்த பின்னணியோடு எதை மனசுல வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட என்ன பேசுறாங்க, இப்ப இப்படி பேசினா இந்த இடத்துல எப்படி நம்ம அவங்களோடு உரையாடுவது அப்படிங்கிற விஷயத்த பேசுவோம். அதே போல கடைசியில நம்ம முதல்ல இந்த ஃபித்ரா பத்தி பேசணும்ல, அதாவது சரியான முறையில நல்ல எண்ணத்தோடு சின்சியரா இஹ்லாஸோடு அதாவது உள தூய்மையோடு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் முரண்பட வேண்டும், வாக்குவாதம் செய்ய வேண்டும், வீண் விவாதம் செய்ய வேண்டும், நேரத்தை வீணடிக்க வேண்டும், நமது கவனத்தை திசை திருப்ப வேண்டும், இப்படிங்கிறது மட்டுமே நோக்கமா இருந்தா அதை எப்படி அணுகுவது, அதை எப்படி சரிப்படுத்துவது, அது சரி வரவில்லை என்று சொன்னால் எப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கிறது, இப்படிங்கிற இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த லெவல் 2 என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதி அடுத்து வரக்கூடிய அந்த பகுதிகளுக்கு போகின்ற பொழுது இதுல உள்ள ஒரு அந்த யுக்திகளும் பல கட்டங்கள்ல அவர்களோடு செய்யக்கூடிய அந்த தாவா கருத்து பரிமாற்றங்களுக்கு ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கும் என்ற அடிப்படையில இந்த செய்திகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இதுல மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், தாவாவை பொறுத்த வரைக்கும் இந்த யுக்திக்கு யுக்தி நம்பர் 0 அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஏன் 0 அப்படின்னு சொன்னா இதுதான் மிக அடிப்படை. இந்த அடிப்படை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு சரியான ஒரு கோணத்திலே உரையாடலை நடத்த முடியாது என்பதை நம்ம பார்க்கணும். இப்ப இதுக்கு நிறைய திருக்குறான்ல இருந்து உதாரணங்களை பார்க்கலாம். அதாவது எப்படிப்பட்ட முறையில உதாரணம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் வச்சுக்க. ஒன்று கரெக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட், துவங்குவது கரெக்டான இடத்துல தொடங்கும். ரெண்டாவது நான் என்ன சொல்ல போறேன் சொல்லுங்க, கரெக்டான வரிசை, சீக்வன்ஸ். ரெண்டு முக்கியமான அடிப்படை, கரெக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று, ரெண்டாவது கரெக்டான சீக்வன்ஸ். இந்த அடிப்படைகளை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மகிட்ட இருக்கிற செய்தியவே ரொம்ப வெயிட்டான முறையில் என்ன செய்ய முடியும், அந்த மக்களுக்கு எடுத்து வைக்க முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அவர்களுக்கு திருக்குரான் வசனத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வ அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் அப்படின்னு ஒரு வசனம் இறக்குகின்றார். நீங்க உங்களது நெருக்கமான உங்களுடைய கோத்திரத்தாருக்கு உறவினர்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹு திருக்குரான் வசனத்தை அனுப்புகிறார். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணமா நீங்க ரஹீக்குல் மக்தூம் ரஹீக் அல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கிதாபில் அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு. எப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு குடும்பத்தாரையெல்லாம் கூப்பிட்டு அவர்களோடு உரையாடுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யறாங்க. அந்த ஏற்பாடுல இவங்க பேசுவதற்கு முன்பாகவே அபூலஹப் என்ன செய்யறான், அந்த உரையாடல்ல மக்கள் ஒரு சலசலப்பாகிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிறான்.
அப்ப சலசலப்பான அந்த சூழல்ல இவங்க சொல்லக்கூடிய கருத்தை வந்து நல்ல ஒரு வெயிட்டோட சொல்ல முடியாது. அப்ப அந்த சூழல் பொருத்தமான முறையில் கருத்தை பதிவு செய்வதற்கு பொருத்தமில்லை, பொருத்தமான முறையில் கருத்தை செய்வதற்கு ஏதுவாக இல்லை என்பதை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல முழுமையா அந்த கருத்தை பதிவு செய்யாம அந்த முதல் அமர்வை அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து ரஹீகுல் மக்தூம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கட்டத்துல தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரியில. அவங்க சொல்றாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைத சஃபா மலையில ஏறுறாங்க. ஏறிட்டு சொல்றாங்க, யா சபாஹா அப்படின்னு சொல்லி மக்களே வாங்க அப்படின்னு ஒரு கோத்திரமா அழைக்கிறாங்க. அப்ப அப்படி மலையில இருந்து அழைக்கின்ற பொழுது மக்கள் யாரு அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொரு குரூப்பா அந்த அவங்கள சுத்தி வந்து நின்றாங்க. அப்படி நின்ன பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அரஐத்தும் இன் அக்பர்துக்கும் அன்ன கைலன் தஹ்ருஜு மின் ஸஃபி ஹாதல் ஜபலி அகுந்து முஸத்திகிய. இப்ப இந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே உங்களிடம் இந்த மலைக்கு பின்னாடி உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை நம்புவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கிறாங்க பாருங்க, நான் பின்னாடி ஒரு படம் வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க என்னைய? அப்ப அவங்க எப்படி பதில் சொல்றாங்க, அவர்கள் சொன்னார்கள், மா ஜர்ரப்ன அலைக்க கதிபா, நிச்சயமா நாங்க நம்புவோம். ஏன் நம்புவோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு தடவையும் பொய் பேசுறதே கிடையாது என்று அவர்கள் அனைவரும் சொல்கிறார்கள். இப்ப பாருங்க என்ன நடக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன்னி நதீருன் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத். அவங்க என்ன செய்யறாங்க, நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நான் நிச்சயமாக உங்களுக்கு வெகு விரைவில் வரக்கூடிய ஒரு பயங்கரமான அதாபை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய இறை தூதராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மக்கள்கிட்ட பதிவு செய்யறாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ் பொய் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. புரியுதா? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்ல கருத்தை ஏத்துக்கிறாம இருக்க முடியாது. இப்ப அதனால அவங்க என்ன செய்யறாங்க, நபிகளார் அவர்கள் நான் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க நம்ப தானே செய்வீங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நிச்சயமா நாங்க நம்புவோம், ஏன்னா நீங்க பொய் பேசினதே கிடையாது. அப்ப அவங்க வாயிலிருந்து என்ன டிக்ளேர் பண்றாங்க, இப்போ நீங்க பொய் பேசுறது கிடையாது, நீங்க பொய் பேசி நாங்க பார்த்தது இல்ல என்று அவர்களை சொல்ல வைக்கிறார். அவங்க சொல்றாங்க. சொன்ன பிறகு இந்த கருத்தை சொன்னா அதை மறுப்பது என்னது கஷ்டமா இருக்கும், அல்லது மறுத்தா அது பொருத்தமற்ற மறுப்பாக இருக்கும். அது எப்படி இருக்காது, நபிகளாரை பத்தி அவங்க தெரிஞ்சு கொண்டதுக்கு அவங்க புரிந்து கொண்டதுக்கு மாற்றமா தான் என்ன செய்யணும், முரண்டாதான் மறுக்கணுமே தவிர அவர்கள் நபியை எப்படி விளங்கி கொண்டார்களோ அந்த விளக்கத்திற்கு எது பொருத்தம் இல்லை, ரசூலுடைய கருத்தை மறுப்பது பொருத்தம் இல்லை. அதனாலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் இருந்தாங்க உடனடியா. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஏத்துக்கிட்டாங்க. கரெக்ட் தானே? அவங்க வந்து இவ்வளவு பெரிய விளக்கம், பல்வேறு ஆதாரம் இதெல்லாம் பார்த்தா ஏத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் யாருன்னு தெரியும், உடனே ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு உடனே பிரச்சாரம் பண்ணி பல பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க உடனடியா. இந்த வேலை தான் நடந்தது முதல்ல. அப்ப அந்த இடத்துல மிக முக்கியமா எது இருந்துச்சு, சொல்லக்கூடிய அந்த நபிகளாருடைய பின்னணி என்ன, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை மட்டும்தான் இந்த பகுதி இருந்தது என்பதை பார்க்கிறோம். இப்ப இதுல நம்மளுடைய இந்த அந்த இந்த பயிற்சியில இதுல எந்த பகுதியை நம்ம சொல்ல விரும்புறோம், இங்க எதை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பேசணும், அடுத்து என்ன சொல்லணும். இதே இது ரசூலுல்லாஹ் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த கேள்வியை கேட்காம நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்ல விரும்புறேன், நான் தான் உங்கள் இறை தூதர்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அந்த மக்கள்? ஸ்டார்டிங்ல இருந்தே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு இவரு, இப்பவும் இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தானே? இப்ப அந்த வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? ஏன்னா அவங்களே உண்மையான இறை தூதர், நீங்க உண்மையை தான் சொல்வீங்க, பொய் சொல்றது இல்லை என்று சொல்ல வைக்கிறாரு. அப்ப சில இடத்துல அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. அந்த தெரிஞ்சதை நம்ம என்ன செய்யணும், சொல்ல வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். நீங்க அக்ரி பண்றீங்க தானே, இந்த விஷயத்துல இவர் பொய் சொல்ல மாட்டாரு, ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அடுத்துதான் பேசணும். ஒத்துக்கிட்டீங்களா? ஆமான்னு சொல்லாத வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, அடுத்த விஷயத்தை பேசினா நம்ம நினைத்த அந்த தாக்கம் என்ன செய்யாது, அந்த செய்திக்கு இருக்காது என்பதை பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி நீங்க பாருங்க. அந்த இடத்துல என்ன வருதுன்னு சொன்னா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வராங்க, மதீனாவுக்கு இங்க இருந்து ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகும்போது இவங்க மதீனாவுக்கு வருகிறார்கள் என்பதை அங்க இருக்கக்கூடிய யூத குலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அறிஞர் அப்துல்லா பின் சலாம் என்று சொல்லக்கூடிய அறிஞர், ரொம்ப ஃபேமஸான ஒரு அறிஞர். அப்ப அவர் என்ன செய்யறாரு, நபிகளார் வந்து பாக்குறாங்க, சில கேள்விகள் கேட்கப்படுகிறது, நபிகளார் பதில் சொல்றாங்க. ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, இந்த முகத்தை பார்த்தா இது பொய் சொல்ற முகம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவங்கள் வருகின்றன. அப்ப அவர் அறிஞர் என்ற அடிப்படையிலே அவர் சில விளக்கங்களை கேட்டு அதுக்கு ஒரு நபியை தவிர வேற யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள் என்ற அந்த விளக்கத்தை பெற்ற அடிப்படையிலே அவர் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி என்ன செய்யறாரு,
ஷஹாதா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் யாரு? யூதர். கரெக்டுங்க. யூதர்ல யாரு? ஆனா பரவாயில்ல, யூதர் வரைக்கும் கரெக்ட் தான். யூத சமுதாயத்துல ஒரு பெரிய அறிஞர். எந்த அளவுக்கு பெரிய அறிஞர்? அப்ப இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது யூதர்கள் இருந்து ஒரு கூட்டம் வராங்க ரசூலுல்லாஹ் பார்க்க. அப்ப இந்த அப்துல்லா பின் சலாம் என்ன செய்யறாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறாங்க, இந்த யூத சமுதாய மக்கள் இருக்கிறாங்களே இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா கௌமுன் புஹ்துன், ரொம்ப மோசமான ஆளுங்க. கரெக்டா? அப்படியே மாத்தி பேசிடுவாங்க, ஈஸியா போய் சொல்லிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. அதனால கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க, நான் இந்த மக்களுடைய அந்த சமூகத்துல இருந்து நான் அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு பக்கமா போயிடுறேன். அந்த மக்கள்கிட்ட என்னை பத்தி நீங்க கேட்டுக்கங்க. கேட்டு என்னை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறமா நான் இஸ்லாத்துக்கு வந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லலாம். அப்படி சொல்லலன்னு சொன்னா பெரிய ஃபசாத் பண்ணி விட்டுருவாங்க என்று விஷயத்த ஒரு விளக்கம் சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு ரஜுலின் அப்துல்லாஹு பின் சலாம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ஃபீக்கும், உங்களிலே எப்படிப்பட்ட மனிதர் அப்துல்லா பின் சலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன தெரியாது? இப்போ என்ன தெரியாது? இஸ்லாத்தை ஏற்க தெரியாது. புரியுதா? அப்ப எது முன்னாடி பின்னாடி சொல்லணுங்கிறதுல முக்கியத்துவத்தை பாருங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்கிறார்கள், காலு ஹைருனா ஒப்னு ஹைரினா, எங்களை ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவருக்கு மகன். சரியா? அதுக்கப்புறம் அஃதுலுனா ஒப்னு அஃதுலினா, எங்களை ரொம்ப சிறப்பு பெற்றவர், ரொம்ப சிறப்பு பெற்றவருடைய ஒரு மகன், அவருடைய மகனா இருக்கிறாரு. அப்ப எங்க சமூகத்துல ஒரு பெஸ்ட் ஆளுன்னு சொன்னா அப்துல்லா பின் சலாம் தான். அவர் தான் பெஸ்ட் ஆளு, அவர் தான் சிறப்புக்குரியவர், அதாவது ஃபதுலுக்கு உரியவர், சிறப்புக்குரியவர், ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அராய்து மின் அஸ்லம அப்துல்லா பின் சலாம் காலு ஆதஹுல்லாஹு மின் தாலிக். அப்ப அப்துல்லா பின் சலாம் இஸ்லாத்தை ஏத்துக்குவார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அல்லாஹ் காப்பாத்துற அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்துல்லா பின் சலாம் என்ன செய்யறாரு, உள்ள அவர் சொல்லி காட்டுகிறார், அப்துல்லா பின் சலாம் ஃபரஜ இலைஹிம் அப்துல்லா பின் சலாம், அப்துல்லா பின் சலாம் அவங்களுக்கு முன்னாடி வெளியே வராரு, சொல்றாரு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று அந்த மக்களுக்கு முன்னாடி ஷஹாதா சொல்லி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினோட அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, காலு ஷர்ருனா ஒப்னு ஷர்ரினா, சரியா, எங்க மக்கள்லயே மோசமான ஆளு இவர் தான், மோசமான ஆளுக்கு மோகம் இவர் தான். ஒரு செகண்ட் மாத்தி. ஆனா என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி? ரசூலுல்லாஹ் ஏற்கனவே அப்துல்லா பின் சலாம் யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க உள்ளே பெஸ்ட் ஆளு இவர் தான், இவர் தான் எங்கெல்லாம் ரொம்ப சிறப்புக்குரியவர், ஃபதுல் உடையவர் என்று சொல்லியாச்சு. ஏன்னா ஃபதீலத்து ஷேக் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க. அடுத்து அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருப்பான்னு சொன்னா என்ன சொல்றாங்க, உள்ளே மோசமான ஆள் இவர் தாங்க, எங்க சமுதாயத்துல மோசமான ஆள் இவர் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல நம்ம என்ன புரிகிறோம்? இப்ப இந்த இடத்துல யாருடைய ஒரு தவறு, பலகீனம் அல்லது வழிகேடு வெளிப்படுகிறது? யாருடைய வெளிப்படுது? யூதர்களுடைய இது வெளிப்படுது. அவங்க அந்த 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 சூழல்ல சொன்னா கூட அவங்களுக்கு உள்ளுக்கு என்ன தெரியும், நம்ம மனம் முரண்டா என்ன செய்யறோம், மாத்தி பேசுறோம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும், சுத்தி இருக்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியும். அப்ப தங்களுக்கு ஒரு இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லாம எவ்வளவு கேவலப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, உண்மை ஏத்துக்கிற கூடாது, அதை எப்படி மறுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் வெளிப்பட்டுச்சே தவிர அவங்களுடைய ஒரு யதார்த்தமா ஒரு இஹ்லாஸ், ஒரு உள தூய்மை, ஒரு சின்சியாரிட்டி, உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், இப்படிப்பட்ட எந்த பண்பும் என்ன செய்யல இந்த இடத்துல வெளிப்படல. இதனால்தான் அவங்க ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்க, அவங்க கௌமுன் புஹ்துன், ரொம்ப மோசமான ஆட்கள் என்று அவர்கள் ஏற்கனவே சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியும்? ஏன்னா அவங்க குரூப் தலைவர். கரெக்ட் தானே? அப்ப இதுல நம்ம தாவா படிப்பு இங்க என்ன வருது, எதை முதல்ல சொல்லணும், முதல்ல சொல்லுவது மட்டும் இல்ல, சொல்லி ரசூலுல்லாஹ் பாருங்க கிட்டத்தட்ட போட்டு வாங்குறாங்க. அப்படித்தானே? கிட்டத்தட்ட நம்மளுடைய பாஷையில சொல்ல போனா அவங்கள்ட்ட கேட்டு வாங்குறாங்க. அப்ப அவங்களே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இவங்க எப்படி கூட சொல்லல, உங்க இதுல பெஸ்ட் ஆளு தானப்பா அப்துல்லா, ஆமா, இப்படி கூட சொல்லல பாருங்க. கரெக்டா? அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க ரொம்ப பெஸ்ட் ஆளு அப்படின்னு. அப்ப இதெல்லாம் நம்ம எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த ஸ்டெப், அந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப சீக்வன்ஸ் சொன்னாலே அந்த அந்த வரிசையா பேசுவது என்று சொன்னாலே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்புறம் வரிசை, இது ரெண்டு சேர்ந்ததுதான் என்னது அந்த சீக்வன்ஸா பேசுவது என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி என்பதை நம்ம ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
உதாரணமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் எதுக்கு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த பகுதி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம மனசுல உள்வாங்கிக் கொள்ளணும். அதுக்கு தான் நம்ம பரிச்சயமான பல ஹதீஸுகளை கூட இந்த கோணத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம், இந்த வகுப்புல சொல்ல முயற்சி பண்றோம். இப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்ல வருகிறது, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமனுக்கு அனுப்புறாங்க சொல்றாங்க. யமனுக்கு அனுப்பும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப், நீங்க அஹ்லில் கிதாபை சார்ந்த ஒரு சமுதாயத்துக்கு போறீங்க, போய் அங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, முதல்ல அவங்கள்ட்ட வணக்கத்துக்குரிய அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, மேலும் நான் அவனது இறை தூதராக இருக்கிறேன், இந்த கருத்தின் பக்கம் மக்கள் அலைங்க. ஃபர்ஸ்ட் இதைத்தான் செய்யணும். அப்ப தௌஹீதின் பக்கம், படைத்த இறைவன் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுக்கு ஃபர்ஸ்ட் அழைப்பு கொடுங்க. இதை ஏற்றுக்கொண்டால் எப்படி சொல்றாங்க பாருங்க, ஃபஇன்ஹும் அத்தாஊ லிதாலிக, இந்த விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஏற்றுக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட், ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நீங்க இதைத்தான் சொல்லணும், இந்த கருத்தை தான் பதிவு செய்யணும். இந்த கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்குரிய விளக்கங்கள், தெளிவுகள், அவங்க முகாதரங்கிறது மாஷா அல்லாஹ் பெரிய அறிஞர், கரெக்ட் தானே? அப்ப அந்த விளக்கங்களை நீங்க சொல்ல வேண்டியது. இந்த கருத்தை ஏத்துக்கிட்டாங்களா, அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், தொழுகையை அவர்களுக்கு அடுத்த கடமை என்று அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். அதே போல தொழுகையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க ஜக்காத்தை சொல்ல வேண்டும். அப்ப இந்த சீக்வன்ஸ் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப நம்ம தாவால சில சமயம் என்ன செஞ்சிருவோம்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்ப பெண்களுக்கு உரிமைன்னு சொல்லி அதை ஏதோ பேச தொடங்கிடும். அது பிறகு எங்க தொடங்கணும், ஹிஜாப் போடுவது முக்கியமா, தேவையா தேவையில்லையான்னு பேசுறா, இறைவனுடைய கட்டளை என்பதை ஒருத்தன் ஏத்துக்கிட்டான்னு வைங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துக்கு போக மாட்டான். இப்ப உதாரணமாக ஹிஜாப் போடுவது தேவையா தேவையில்லையான்னு ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு சகோதரிக்கு சந்தேகம் ஒரு பேச்சுக்கு, அல்லது தாடி வைக்கிறது தேவையா இல்லையான்னு ஒரு சந்தேகம், வட்டி வாங்கலாமா இல்லையான்னு ஒரு பிரச்சனை ஒரு ஆளுக்கு. நம்ம அதுக்கு பின்னாடி வட்டி வாங்குடைய நன்மை என்ன தீமை என்ன, இது தனி பிரச்சனை. ஆனா அவர்கள் இஸ்லாத்தை சரியான முறையிலே விளங்கி, படைத்த இறைவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அப்படி நடந்தா தான் நம்ம வெற்றி அடைவோம் என்பதை உள்வாங்கினான்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எது தேவைப்படாது. நம்ம தெரியாமலே பாத்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தா அந்த சகோதரி அவங்களே ஹிஜாபோட வருவாங்க. ஏன்னா நீங்க ஹிஜாப் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், நான் நிறைய ரெடி ஆகிட்டு இருக்கேன், அதுக்குள்ள ஹிஜாபோட வந்துட்டீங்க. அதுக்கெல்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஏண்டா எங்கிருந்து வருது, இறைவன் கட்டுப்பட வேண்டும் என்ற ரூட் வந்துட்டாலே இந்த விளக்கம் சொல்ல தேவையில்லை. அப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பண்ணதெல்லாம் தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, தேவையான கட்டத்தில் உள்ள வந்துருவாங்க. அதனாலதான் பல அறிஞர்கள் சொல்லும் பொழுது எந்த இடத்தை அடிப்படை பேசணும் அதை பேசுங்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நடந்துடும். ஏன்னா எதையுமே வலுக்கட்டாயமா செய்யறது இல்லை. அவங்க அதை விளங்கி உள்வாங்கன்னா நம்மளை விட என்ன செய்வாங்க, நம்ம ஹிஜாப் பண்றதை விட கடைசியில பார்த்தா அவங்க சூப்பரா ஹிஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க, கடைசியில் அவங்க நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி வட்டி வாங்குறது, அதே மாதிரி வேற வேற மார்க்க விஷயங்களை பேணுவது இலகுவாக நடக்கும். எது நடந்தா அதுக்கு அடிப்படையான அந்த ஃபவுண்டேஷன் நடந்தா. இதை கூட நம்ம எப்படி விளங்குதுன்னு பாத்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், இப்போ ஒரு ஹதீஸ் பாருங்க. ரைட், இந்த ஹதீஸ் பாருங்க, இது ஒரு அருமையான ஒரு ஹதீஸ். குறிப்பா நம்ம இந்த வரிசை கிரமமாக பேசுவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட திருக்குரான் இறங்கியதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வருது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார்கள், இன்னமா நஸல அவ்வலமா நஸல மின்ஹு சூரத்தும் மினல் முஃபஸ்ஸல். திருக்குரான் இறங்குகின்ற பொழுது ஃபர்ஸ்ட் திருக்குரான்ல இறங்கின அந்த பகுதிகள் என்னவென்று சொன்னால் முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படக்கூடிய சூரா. முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய சூரா என்னது, அந்த குட்டி குட்டியான சூரா இருக்குல்ல, இந்த பகுதிகள் தான் முஃபஸ்ஸல் சொல்லப்படும். கரெக்டா? இந்த முஃபஸ்ஸல் பகுதி இறங்கியது. இந்த முஃபஸ்ஸல் பகுதியில என்ன இருக்கு அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஃபீஹா திக்ருல் ஜன்னதி வன்னார், அதுல சொர்க்கம் நரகம் பற்றிய பேச்சு, மறுமை பற்றிய பேச்சு, இறை நம்பிக்கை, இறையை ஏற்றுக்கொண்ட வெற்றி இல்லனா தோல்வி, இந்த பகுதிகள் இருக்கின்றன. ஹத்தா இதா சாபன் நாசு இலல் இஸ்லாம், எது வரைக்கும் இந்த முஃபஸ்ஸல் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த படைத்த இறைவன் அல்லாஹ், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை வணங்கினால் வெற்றி, அவனை முழுமையா நம்பினா வெற்றி, அவனை மறுத்தால் தோல்வி, வெற்றி என்றால் சொர்க்கம், இல்லை என்றால் நரகம் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகள் உள்ளத்துல அவங்களுக்கு பதியுது. அந்த பதிஞ்சு அவங்களுக்கு அதுல என்ன செய்யறாங்க,
ஒரு திருப்தி அடைகிறாங்க. கரெக்ட், இதுதான் சரியான வழி, இறைவனை கரெக்டா வணங்கணும், தௌஹீத், அதே போல மறுமை நம்பிக்கை, மறுமையில வெற்றி தோல்வி இருக்கு, இந்த விஷயங்கள் மனதில் என்ன ஆகுது, உறுதியாகிறது, அவங்களுக்கு திருப்தி ஆகுது. அது ஆன பிறகு அவங்க சொல்லி காட்டுகிறார்கள், நஸல அல் ஹலால் உல் ஹராம். இந்த ஹலால் ஹராம் சப்ஜெக்ட் எல்லாம் எப்ப இறங்குது, அவங்க இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும், மறுமை வெற்றி தோல்வி இருக்கிறது, மறுமையில வெற்றி அடைய வேண்டும், தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, இதுதான் மிக முக்கியம் என்பதை எந்த விஷயத்துல மனது அதை நம்பி மனது அதில் திருப்தி ஆகிற வரைக்கும், சாபக்கு மனசு அதுல திருப்தி ஆகுது, சரி உண்மைதான் இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்புறாங்க. இந்த ஸ்டெப் வந்த பிறகு ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட வசனம் இறங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்க பாருங்க. உலவு நஸ்ஸல் அவ்வல ஷையின், ஃபர்ஸ்ட் இறங்குனது லா தஷ்ரபு அல் ஹம்ர, முதல்லயே வரக்கூடிய வசனங்கள்ல நீங்க இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க, இந்த சாராயத்தை குடிக்காதீர்கள் என்று வசனம் வந்திருந்தால் லகாலு, அவர்கள் சொல்லி இருப்பார்கள், லா நதஉல் ஹம்ர அபதா, ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சாராயத்தை விட மாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள். யாரு சொல்லியிருப்பா இதை? இது எந்த கம்யூனிட்டி பத்தி பேசப்படுது? சஹாபாக்கள். சஹாபாக்களே என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த சீக்வன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, ஹம்ரெல்லாம் விட முடியாது, வேற ஏதாவது இருந்தா பேசுங்க அப்படின்னு விட மாட்டோம். அதாவது லா நதவு அல் ஹம்ர அபதா, நெவர், ஒரு காலத்தில் விட மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லா தஸ்னு, நீங்க ஜினா செய்யாதீங்க சொல்லியிருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, லகாலு லா நதவு ஜினா அபதா, ஜினாவை நாங்க விட்டுருக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள். அப்ப பாருங்க, அப்புறம் அந்த சூரா பத்தி விளக்கம் சொல்றாங்க, நாங்க சின்ன பிள்ளையா இருந்தோம் விளையாடிட்டு இருந்தோம், அந்த சூரா வந்துச்சு, அதெல்லாம் சொல்றாங்க அவங்க. இப்ப இதுல என்ன புரியுறோம், நம்ம சஹாபாக்கள்கிட்டயே ஃபர்ஸ்ட் அடிப்படை உறுதியாகுது மனசுல, அது மனசு திருப்தி அடையுது. அதுக்கு பிறகு இந்த ஹலால் ஹராம பாருங்க, ஒரு வசனம் கரெக்டா, அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு, அவ்வளவுதான், விட்டுருங்க, விட்டாங்க. எப்படி விட முடிஞ்சது? அப்ப பாருங்க, சிரமப்படாம ஒரு கரெக்டான சீக்வன்ஸ்ல வந்த பிறகு அல்லாஹ் மனிதரை படைச்சது அல்லாஹ் அவனுக்கு தெரியும் எப்படி கொண்டு வரணும்னு. கரெக்டான இடத்துல அல்லாஹ் ஒரு கமாண்ட் கொடுக்குறான், அதையும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரா. அந்த ஒரு கமாண்ட்ல என்ன ஆகுது, அப்படியே குடி போதையில மூழ்கி இருந்தவர்கள் குடிக்காத மக்களா அப்படியே மாறுறாங்க, மேஜிக் மாதிரி மாறுது. அப்படித்தானே? எப்படி இப்படி மாற முடியுது? ஏன்னா அதுக்குள்ள செட்டிங் ஏற்கனவே என்ன ஆச்சு, உள்ள வந்திருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதனாலதான் சில விஷயத்த சொல்ற இடத்துல சொன்னா, இப்ப இந்த ஹிஜாபே உதாரணத்துக்கு சொல்ற கட்டத்துல சொன்னா நீங்க ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி என்ன செய்யலாம், அதை திருப்தி அடைய வைக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். இதே சமயத்துல தேவையில்லாத இடத்துல பேசுனீங்கன்னு சொன்னா, நீங்க மாசக்கணக்கில் பேசினாலும் இல்ல இல்ல அது சரி வராது, அது எப்படி இது எப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் எதை எங்க சொல்லணுமோ அங்க சொன்னா, சும்மா சிம்பிளா ஒரு இப்படிதான், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படி செய்யணுமா, ஆமாங்க இந்த பாருங்க ஹதீஸ், இப்படி மட்டும் சொன்னாலே வெரி குட், ரொம்ப சந்தோஷம், இதுதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், முடிஞ்சது. இவ்வளவுதான் தேவைப்படும், விளக்கமே சொல்ல தேவைப்படாது. எப்போ சொல்லப்படணுமோ அந்த டைம்ல சொன்னா, எப்ப பொருத்தம் இல்லையோ அங்க பேசினா என்ன நடக்கும், பெரிய போராட்டம் நடந்து கடைசி வரைக்கும் எங்கேயும் வராது. பாருங்க சஹாபாக்களுக்கு எப்படி இந்த வசனத்தை பாத்தீங்களா, நாங்க லா நதவு அல் ஹம்ர அபதா, we will never leave it, சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அப்ப நம்ம மக்கள் என்ன நடக்கும்? அதனாலதான் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் பாருங்க, அந்த ஹதீஸ் பல கோணத்துல அந்த ஹதீஸ் நம்ம விளங்குவோம். உண்மையிலேயே தாவா பணி, தாவாவில் எப்படி எதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், எதுக்கு அதாவது அவுலவியா பிரையாரிட்டி முக்கியத்துவம் தர வேண்டும், எதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது தெரிஞ்சுக்கிறோம். முக்கியத்துவம் தராத விஷயத்தை பேசினா கூட நம்ம என்ன செய்யணும், அங்கிருந்து நைஸா எங்க போக தெரியணும், அப்படியே மெயின் மேட்டுக்கு போக தெரியணும். அங்கிருந்து இங்கிருந்து பேசுவோம் அப்படின்னு பேச தெரியும். அப்ப கரெக்டா ஸ்டார்ட் பண்ணணும், அந்த முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த சீக்வன்ஸ் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த விளக்கத்தை சொன்னோம். இது சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இதுவரைக்கும் பார்த்த இந்த ஹதீஸ்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்து ஒரு மிக முக்கியமான கருத்து அப்படின்னு புரிய முடியுதா? அதாவது கரெக்டா ஸ்டார்ட் பண்ணணும், சீக்வன்ஸ் கரெக்டா வரணும். அப்படி வரும்பொழுது நம்ம நினைச்சதை விட பல விஷயத்தை என்ன செய்யலாம், தாக்கத்தோடு சொல்ல முடியும். இப்படிங்கிறத நம்ம உள்வாங்க முடியுதா நமக்கு? எனக்கு சத்தமா சொல்லுங்க. ஆமா இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்னும் 1-2 விஷயங்களை நம்ம பேசிட்டு இந்த யுக்திகள் 1, 2, 3 அப்படின்னு அதனுடைய விளக்கங்களை பார்க்க நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு. அந்த அறிவிப்பு என்னவென்று சொன்னால், வரக்கூடிய நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒரு தாவா நிகழ்ச்சி, மாற்று மத சகோதரருக்குரிய ஒரு பெரிய தாவா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்ற முறை இதே மாதிரி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அந்த நிகழ்ச்சி நடந்து. நாதியல் பஹர் என்று சொல்லக்கூடிய அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தம்மாம்ல இருக்கு.
அங்க வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுலயும் நம்ம தாவா பணி என்ற அடிப்படையில நீங்க அனைவரும் ஆர்வத்தோடு பங்களித்து மக்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது சம்பந்தமாய் பிரதர் இஸ்மாயில் அவர்கள் ஒரு 2-3 நிமிஷம் அதை பத்தி உள்ள அறிவிப்பை செய்வார்கள். இதோட என்னுடைய வகுப்பை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.